ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா கலெக்ஷன். இன்றைக்கி கிருபா கலெக்ஷனில் ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச நல்லா ஹேர் நல்லா கருன்னு வளரக்கூடிய விட்டமின்ஸ் நிறைஞ்ச ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏற்கனவே நிறைய ஹேர் பேக் நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்குறோம். பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனி இதே மாதிரி இன்னும் போடுற வீடியோக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஓகேவா? சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறேன். நான் நேற்று நைட்டே பச்சை பயிரை ஊற வச்சு லைட்டாக முளை கட்டி வச்சு, ஆனால் முளை அவ்வளோ வரல. அதுக்குள்ளேயே இன்றைக்கி காலையில் ஹேர் பேக் எடுக்கணும்னு ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், 1-2 நல்லா முளை வந்துடுச்சு. பச்சை பயிறு ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் பேக் போடுறதுக்கு நல்லா க்ரோத் ஆகும். ஹேர் ஃபால் அப்படியே கண்ட்ரோல் ஸ்டாப் பண்ணிடும். ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே வீக்லி ஒன்ஸ் அப்படி சொல்லி ஒரு 5 வீக்ஸ் யூஸ் பண்ணவே உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஹேர் நல்லா பஃபியாக நல்லா சூப்பராக நல்லா புஸ்ஸுன்னு வர்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். பச்சை பாசி பயிறு ஓகே ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. ரொம்ப சூப்பரான ரிச் ப்ரோட்டீன் நிறைஞ்சது, ரொம்ப நல்லது. இந்த பச்சை பயிர் பேக்கு அது கூடவே அரைக்கிறதுக்கு ரைஸ் வாட்ரு, சரி ஓகே, அரிசி ஊற வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரொம்ப நல்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைஞ்சது. நம்மளுக்கு ரொம்ப ஹேர் பேக்குக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை வச்சு ஹேர் வாஷ் பண்ணலாம். ஹேர் ஷாம்பு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வாட்டரை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இதோட கஞ்சி தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி வடிக்கிறதில்ல, சாப்பாடு வடிக்கிற தண்ணி ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன். அதை போட்டு ஷாம்பு ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் யூஸ் பண்ணி அந்த கஞ்சி தண்ணியில் போட்டோன்னா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது கூட நம்மளுக்கு முடி கருன்னு வளர்கிறதுக்கு, நீளமாக அடர்த்தியாக முடி வளர்கிறதுக்கான கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். ஓகேவா? இந்த 3ஐயும் வச்சு தான் இன்றைக்கி ஒரு சின்ன ஹேர் பேக் போட போகிறோம். நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ நான் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு கண்டிப்பாக வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். இது ரொம்ப நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இருந்தால் மட்டும் ஹேர் க்ரோத் ஆகாது. நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுறது ஈஸியான பொருட்களை வச்சு தான் நம்ம மெத்தட். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு வெளியே போய் அலையிற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. இன்னும் அது நிறைய இருக்குது. இன்னும் பிளாக் சீட் இருக்குது, ரோஸ்மெரி லீஃப் இருக்குது, நிறைய இருக்குது. நான் அதெல்லாம் இது யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கலை. உங்களுக்காக நான் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நிறைய கொட்டுதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா தான் கொட்டும். அதுக்கான ரெமிடியை நம்ம தேடினா மட்டும்தான் அது ஒரு ஸ்டாப்புக்கு ஒரு முடிவுக்கு வரும். ஓகேவா? நீங்கள் இப்போ இதை நான் 3ஐயும் சேர்த்து நான் அரைச்சிட்டு எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி காட்ட போகிறேன். பச்சை பாசி பயிரை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா அரைச்சிட்டு இதை அரைச்சிட்டு வந்துக்கிட்டு இது அரைக்கிறதுக்கு நான் ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக கர் லீஃப் சேர்த்துக்குவேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுவும் நல்லாவே பேக் போடுறதுக்கு நல்லா நம்மளுக்கு நைஸாக சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா இப்படியும் போடலாம். ஆனால் இதில் கொஞ்சம் துருன்னு இருக்குது. முடி வாஷ் பண்ண கஷ்டப்படுறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா லிக்விட் கண்டென்ஸில் நல்லா வடிகட்டியாச்சு. அவ்வளோதான். அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? இது நல்லா எப்படி சொல்கிறது, ஹேர் க்ரோத்தை நல்லா ஒரு மந்த்துக்கு ஒரு 2-3 இன்ச் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரூட்டை நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். ஒரு வீக் ஒரு 2 மந்த் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். வேறு எந்த பேக்குமே போட வேண்டியதில்லை. இது கூடவே ஆனால் எக்ஸ்ட்ரா கத்தாழை சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் லைட்டாக கோல்டாக இருக்கனால நான் கத்தாழை சேர்த்துக்கலை. அதுமாதிரி முட்டையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் பேக்கு. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.